கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா கடன் அடைவதற்காக ரொம்பவே ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆயத்தை சொல்லித்தர போறோம். இது நம்ம இதுவரை பார்க்காத ஒரு ஆயத்தாக இருக்கும். நிறைய பேர் இந்த ஒரு அமலை தெரியாமல் இருக்கிறோம். அதனால இந்த ஒரு அமலை செய்து கொள்ளுங்க. இதை 7 முறை ஓதுங்க. உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த கடனை அடைத்து கொடுப்பதற்கு இதுவே போதும். உங்களை செல்வந்தனாக்கும்னு சொல்லலாம். எல்லா வித கஷ்டம், காசு சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது உங்களுக்கு சரியான ஒரு தீர்வை கொடுக்கணும்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா சூரா 65ல 3வது 4வது வசனமாக வருகிறது. வமை எத்தகில்லாக யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஜுகுஹு மின் ஹைசு லா யக்தஸிப். இதை நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் பண்ணி போட்டிருக்கேன். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா சூரா 65 எடுத்தீங்கன்னா அதுல 2வது வசனத்துல கடைசி வரி மட்டும் இது இருக்கும். முழு வசனமுமே இது இருக்காது. 2வது வசனத்துல கடைசி வரி மட்டும் இது இருக்கும். அதே மாதிரி 3வது வசனத்துல முதல் வரி இது இருக்கும். ரெண்டும் சேர்த்தி தான் பாத்தீங்கன்னா வருது. 2வது வசனத்துல என்ன வரும்னா வமை எத்தகில்லாக யஜ்அல் லஹு மஹ்ரஜா அதோட நிற்கும். அதுக்கப்புறம் 3வது வசனத்துல என்ன வரும்னா வ யர்ஜுகுஹு மின் ஹைசு லா யக்தஸிப் அப்படின்னு வரும். இது ரெண்டுமே சேர்ந்துதான் நாம இந்த ஒரு அமலை செய்யணும். இதுக்கு எப்படி நீங்க இதை ஓதணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எவர் அல்லாஹுவிற்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான். இன்னும் அவர்கள் எதிர்பார்க்காத வழியில் அவர்களுக்கு போஷிப்பான் அப்படின்னா ரிசுக் அளிப்பான் அர்த்தம். அதாவது அல்லாஹ் இது மூலமா என்ன சொல்றான்னா, எனக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறீங்களோ அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், பாதுகாப்போம். அதாவது அவங்களுக்கு தேவையான வழிகளை நாமளே ஏற்படுத்துவோம். வழிகள்னு பாத்துட்டீங்கன்னா நமக்கு சம்பாதனைக்கு தேவையான வழிகள், வாழ்றதுக்கு தேவையான வழிகள்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆன வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இப்பவே நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம், ஒரு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குன்னா அதெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்த வழிகளாக தான் இருக்கு. அந்த மாதிரி நமக்கு காசு பிரச்சனை இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். சம்பாதனை அதிகமா தேவைப்பட்டா சம்பாதிக்கிறதுக்கான தொழிலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அல்லாஹு தன்னை பயப்படுபவர்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி தருகிறான். அது மட்டும் இல்ல, தந்து கையோடு ரிசுக் அளித்து அவர்களுக்கு போஷிக்கிறான். அவங்க எதிர்பார்க்காத வழியில அது கிடைக்குமாமா. அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு எப்படி நம்ம சாப்பிட்றோம், நாம தொழில சம்பாதிக்கிறத வச்சு சாப்பிட்றோம், இல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத வச்சு சாப்பிட்றோம். ஆனா எதிர்பார்க்காத வழியில அல்லாஹ் உங்களுக்கு சாப்பாட்டை கொடுப்பான், காசை கொடுப்பான், உங்க கடன் அடைச்சு கொடுப்பானா எப்படி இருக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா இது நல்லடியார்களுக்கும் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நீங்க எதிரே பார்க்க மாட்டீங்க இப்படி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு, ஆனா அந்த வழியில உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், உதவி செய்வேன்னு சொல்றான். அதுக்கு அல்லாஹ் அடுத்த வசனத்துல ஒரு விஷயத்தை சொல்றான் பாருங்க. நம்ம ஓத வேண்டியது இது மட்டும்தான். ஆனா இதனுடைய கண்டினியூவேஷனாக அந்த அர்த்தம் மட்டும் நான் சொல்றேன். மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்து இருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் அஞ்சக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தரத்தை அல்லாஹ் சொன்னான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஈமான் கொண்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடியதை அல்லாஹ் சொல்றான். அதாவது ஈமான் கொண்டு அல்லாஹ் மேலேயே நம்பிக்கை வச்சு அல்லாஹிடத்திலேயே பொறுப்பை படைச்சா அல்லாஹ் என்ன பண்ணுவானாமா, அவங்களுடைய காரியத்தை நிறைவாக்குவான். அப்படின்னா அவங்களுடைய காரியம் என்னவா இருக்கோ அதை அல்லாஹ்வே செஞ்சு கொடுத்துருவான். நீங்க எதுக்காக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா, கடன் அடைச்சு கொடுக்கறதுக்காக நம்பிக்கை வச்சா அந்த கடனை அல்லாஹ் அடைச்சு கொடுப்பான். இல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக வச்சா அல்லாஹ் அந்த தொழிலை ஆரம்பிச்சு கொடுப்பான். அந்த மாதிரி எந்த காரியமா இருந்தாலும் சரி, திருமணமா இருக்கலாம், குழந்தை விஷயமா இருக்கலாம், எதுக்கு நீங்க நியத்து வச்சு அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தாலும் அதை அல்லாஹ் பொறுப்பேற்று நடத்தி கொடுப்பான். இன்னும் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான். அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அளவு வச்சிருக்கான். கண்டிப்பா உங்களுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கான அந்த அளவை அடையாமல் நீங்க மரணிக்க மாட்டீங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்நாட்கள்ல இவ்வளவு நேரம் நம்ம சிரிப்போம், இவ்வளவு நேரம் நம்ம அழுகுவோம், இவ்வளவு நம்ம சாப்பிடுவோம், இவ்வளவு நம்ம தண்ணி குடிப்போம், இவ்வளவு சம்பாதிப்போம், இவ்வளவு பாத்தீங்கன்னா நம்ம கவலைப்படுவோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான். அந்த எழுதுனதை நம்ம கண்டிப்பா அடைஞ்சுதான் ஆகும். அதை அடையாம யாரும் மரணிக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கான ரிசுக்கு உங்களை அடையாமல், ஒரு சொட்டு தண்ணீர் கூட உங்களுக்கு எழுதப்பட்டது உங்களிடத்துல அடையாமல் உங்களுக்கு மரணம் வராது. அதனால அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவை ஏற்படுத்தியிருக்கான். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருந்தா கண்டிப்பா அந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தே தீர்வான். இன்னைக்கு இல்ல அப்படிங்கிறதுனால நமக்கு என்னைக்குமே இருக்காதுன்னு கிடையாது. இன்னைக்கு இல்லாத அல்லாஹ் நாளை கொடுப்பான். சிலருக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுப்பான், சிலருக்கு 8 மாசம் ஒண்ணுமே இருந்திருக்காது, கடைசி 4 மாசம் பார்த்தா 10,000 ரூபாய் கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி அல்லாஹ் நாடுற சமயத்துல
சமயத்துல அதிகமாக்கி கூட நமக்கு கொடுத்துருவான். அதனால நம்பிக்கையோட இதை 7 முறை ஓதி உங்களுடைய கடன் அடைந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நீங்க துவா செய்து கொள்ளுங்க. கடன் வாங்கக்கூடிய நிலைமையே நமக்கு அல்லாஹ் வைக்க மாட்டான். முக்கியமா நம்ம கடனுக்காக நம்ம துவா செய்யறோம்னா அதே சமயத்துல நம்ம வட்டிக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு வட்டியை தவிர்த்து கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கடனை பாதுகாத்து கொடுப்பான். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.